இந்த நாட்டுல மிக முக்கியமான பணக்காரர்கள ஒருவரான விக்ரம் மாலிக் மற்றும் அவரது மனைவி நீனா மாலிக் அவங்க காணாம போன வாரிசு பத்தின தகவல் கிடைச்சு அவங்க வாரிசை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நம்புறோம். டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பையனை பார்க்க போறோம். அவன் எப்படி இருக்கானோ என்ன பண்றானோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். கவலைப்படுறத விடு, எல்லாம் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவோம். இனிமே நிம்மதியா இருப்போம். வேலையை முடிச்சிட்டேன். சம்பளத்தை கொடுங்க, கிளம்புறேன். கொடுக்குறாரு. என்ன இது? நீ பார்த்த வேலைக்கு கூலிப்பா. சரியாதான் கொடுத்துருக்கேன். வாயை மூட்டு அதை எடுத்துட்டு கிளம்பு. 120 ரூபா கொடுக்குறேன்னு பேசுனீங்க. வெறும் 70 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. மொத்தமா கொடுத்தாதான் நான் போவேன். என்னடா ஓவரா திமிரா பேசுற? உனக்கு இவ்வளவுதான் பணம் கொடுக்க முடியும். கொடுத்ததை வாங்கிட்டு ஒழுங்கா வெளியே கிளம்பு. உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. ஏய் நின்றா, உன் பணம் எனக்கு எதுக்குடா? உன் தகுதியெல்லாம் இவ்வளவுதான்டா. என் அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். தம்பி, 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 பாத்தீங்களா அவன் எப்படி வளர்ந்துட்டான்னு பாருங்க. உண்மைதான், அவன் நம்ம பையன்தான். என்ன மாலிக் இது? நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. இப்போ எதுக்கு இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டு நாடகம் நடத்தணும்? சடனா போய் அவங்ககிட்ட உண்மையை சொன்னா அதை அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. நாம முதல்ல அவன் எப்படி வளர்ந்துருக்கான், எப்படி இருக்கான்னு பாப்போம். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லலாம். அதுதான் சரியா இருக்கும். வா போலாம். சரி. ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். செல்லம், நாங்க தான்ப்பா உன்னோட அப்பா அம்மா. ஆமாப்பா. நீங்களா? ஏன் அப்பா அம்மாவா? இது இருக்கே, இது நாங்க போட்டதாம்ப்பா. எங்க ஞாபகமா இருக்கட்டும்னு உன் கழுத்துல போட்டோம். நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது போட்டது. பாருப்பா, இது பாத்தியா? நீ குழந்தையா இருக்கும்போது எடுத்த போட்டோ. இது நீதான்ப்பா. அம்மா, அப்பா, நீங்க இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஃபேக்டரியில லேபரா இருக்கேன்ப்பா. அம்மா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹெல்ப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காப்பா. வருஷத்துக்கு 2.5 to 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம். எங்களை மன்னிச்சிருப்பா. உனக்காக நாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அப்பா, என்னப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு அதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? ஒரு வழியா மறுபடியும் நான் உங்களெல்லாம் பார்த்துட்டேன். சரி சரி, வாங்க நம்ம இங்க இருந்து போலாம். நம்ம பியா குடும்பத்தை போய் பார்க்கலாம். பியாவா? அது யார் தம்பி? பியா பியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்பா. நாங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம். சந்தோஷம்ப்பா. ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்க. வா இப்பவே போலாம். வாங்க போலாம். பியா, இன்னைக்கும் லேட்டா வந்திருக்க. உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி பியா, தெரியாம நடந்துருச்சு. இனி நடக்காது. சரி வா, என் அப்பா அம்மா நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். கொஞ்சம் இரு. இவங்க 2 பேரும் யாரு? இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. உன் அப்பா அம்மாவா? ஆனா நீ என்கிட்ட அனாதன் தானே சொன்ன. அப்பா அது உண்மைதான், ஆனா இப்ப இல்ல. கொஞ்சம் இரு. அவங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது. ஏன், என்னாச்சு? எங்க அம்மா அப்பாட்ட உன்னை காட்டி கன்வின்ஸ் பண்றதே கஷ்டம். இவங்களை போய் எப்படி காட்டுறது? இவங்கள மாதிரி வேலைக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு போனா அவங்க என்ன மதிக்க மாட்டாங்க. லேபரா இருக்கிறதுனால என்ன குறைச்சல்? கூடாதுன்னா கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்காத. இப்படியே பண்ணிட்டு தானே நம்ம கல்யாணம் நடக்காது. விஷ்ணு, விஷ்ணு, எதுவும் பிரச்சனை இல்ல. நாங்க பாத்துக்கிறோம். நாங்க உள்ள வரல. நீ உள்ள போயிட்டு வாப்பா. நாங்க இங்கேயே இருக்கோம்ப்பா. இனிமே என் அப்பா அம்மா என் கூட தான் இருப்பாங்க. நான் எங்க போனாலும் என் கூட தான் வருவாங்க. விஷ்ணு, அப்பா நான் சொன்னல விஷ்ணு. ஹலோ சார், சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். நியாயமா பார்த்தா நீ என் பொண்ணுக்கு தகுதியானவனே இல்ல. அட்லீஸ்ட் டைமுக்காவது வரலாம்ல.
அவன் வேணும்னேவா இப்படி பண்ணிருக்க போறான், ஏதோ சூழ்நிலை, அதனால லேட் ஆயிருக்கும். அதுக்கே இப்படி பேசுறீங்க? ஆமா, இவங்க யாரு? இவங்கள யார் உள்ள விட்டது? சார், இவங்க என்னுடைய அப்பா அம்மா. உன் அப்பா அம்மாவா? உனக்கு யாருமே இல்லைன்னு இவ என்கிட்ட சொன்னா. அவங்க முகத்தை பார்த்தாலே ஏழ்மை தாண்டவம் ஆடுது. எங்களை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் அவசரத்துல வந்ததுனால இப்படி வர வேண்டியதா போயிடுச்சு. இத அவங்க கிட்ட கொடுப்பா. இந்தாங்க சார், இதை வாங்கிக்கோங்க. எங்க அப்பா கொடுக்குற ஒரு சின்ன பரிசு. எங்களுக்காக இதை ஏத்துக்கோங்க சார். இந்த மாதிரி சீப்பான கிஃப்ட் எல்லாம் என்கிட்ட எதுக்கு கொண்டு வர? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இதை வாங்கணும்னு எனக்கு என்ன தலையில இந்த வேலைக்காரங்க கொடுக்குற கிஃப்ட் எனக்கு எதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கஷ்டத்தை எங்க கஷ்டமா ஏத்துக்க நினைக்கிறாங்களா? நீ சரியாதான் சொன்ன. பியாவுக்கு இந்த பையன் ஒர்த்தே இல்ல. என் பேச்சை யார் கேட்டீங்க? முதல் முறையா அவனை பார்க்கும்போதே தெரியும், கண்டிப்பா நம்ம பியாவை இவன் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறான். பிளடி பக்கர். விஷ்ணு ஒன்னும் அப்படிப்பட்ட பையன் இல்ல. அங்கிள், ஆண்டி, பணம் தான் எல்லாமேன்னு முடிவு பண்ணாதீங்க. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியாது. கல்யாணம் கூட பணத்தை வச்சு நடக்க கூடாது. மரியாதையும் நேர்மையும் பணத்தை வச்சு மட்டுமே வராது. பியா, நீ தான் நியாயமா அவருக்காக பேசணும். அம்மா சொல்றதுதான் சரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க நமக்கு சுமையா தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்றது? ஐயோ இல்லம்மா, அப்படிலாம் நடக்காது. எங்களுக்குன்னு கொஞ்சம் வருமானம் வருது, அதை வச்சு எங்களை நாங்க பாத்துப்போம்மா. உங்களை நாங்க என்னைக்குமே தொந்தரவே பண்ண மாட்டோம்மா. ஆரம்பத்தில் இப்படிதான் எல்லாரும் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே உங்க உண்மையான முகம் என்னன்னு தெரியும். ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு நல்லது நினைச்சா அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன்லாம் வச்சுக்குவோம். வீடா? பியா, நான் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன்ல. டவுன் பேமெண்ட்காக இப்பதான் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். டவுன் பேமெண்டா? ஒரு வீடு வாங்குறதுக்கே டவுன் பேமெண்ட் இல்லைங்கிற? இந்த லட்சணத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படி நல்லா வாழ வைப்ப? எத்தனை பசங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆர்வத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? வீடுதான் பிரச்சனைனா நாங்க வீடு வாங்கி கொடுத்துறோம். அப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? நீ ஒன்னும் பயப்படாதப்பா, நாங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கோம்ப்பா. அப்ப சரி, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? பேசலாம். சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, உட்காருங்க. உட்காரு. இங்க பாருங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். வா, நம்ம கிளம்பலாம். அப்பா, இது எப்படிப்பா சரியா இருக்கும்? வீடு வாங்குறதுலாம் அவ்வளவு சுலபம் இல்லப்பா. டவுன் பேமெண்ட் எவ்வளவு வரும்னு உங்களுக்கு தெரியும்ல. நீ ஒன்னும் பயப்படாதப்பா, நாங்க பணம் வச்சிருக்கோம். அது உனக்காக தான் சேர்த்து வச்சிருக்கோம். நீ எதுக்கு கவலைப்படுற? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவங்க பேசுனது என்ன லட்சம் தானே, நம்ம கோடியில கொடுக்கலாம். கொடுக்கலாம் தான், ஏன்னா அதுக்கான மனசு இருக்கு. மனசு இருந்தா மார்க்கம் உண்டுல்ல. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதப்பா, நாளைக்கு அவங்க சொன்ன அட்ரஸ்ல போய் பார்க்கலாம், பேசிக்கலாம்ப்பா. சரிதானே? கவலைப்படாத, நீ பத்திரமா போயிட்டு வா. போதும், எந்திரிங்க. இப்பதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் சார். சிட்டிலே இருக்கிற எக்ஸ்பென்சிவான வீடு வாங்கிடுவா சார்? வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்ல. பியா குடும்பத்து மேல எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. நாம பணக்காரங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நடவடிக்கை அப்படியே மாறிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம மகனுக்கு வீடு வாங்கி கொடுக்கலையா? அவனுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்களே. வாங்கி கொடுப்போம் டார்லிங், கண்டிப்பா வாங்கி கொடுப்போம். ஆனா சின்ன வீடு போதும். ஒரு 50 லட்சத்துல ஒரு நல்ல வீடா பாருங்க. அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் என் பையனுக்கு அனுப்பிடு. மைண்ட்ல வச்சுக்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க கூடாது. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். நாங்க எங்க பையனை பார்க்கறதுக்கு போறோம், யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். காட் இட்? சார், ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு சார். விஜயநகர்ல இருக்கிற உங்க மேன்சனோட அட்ரஸை உங்க பையனுக்கு நான் தப்பா கொடுத்துட்டேன் சார். என்ன? விஜயநகர் மேன்ஷனா? அது 100 கோடி ஆச்சே. சாரி சார், தெரியாம தப்பு நடந்துருச்சு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? சரி, நாங்க கிளம்புறோம்.
விஷ்ணு உங்க அப்பா அம்மா இவ்வளவு நல்ல வீட்டை வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்ல. அப்பாவும் அம்மாவும் இந்த லொகேஷன் தான் அனுப்பி வச்சாங்க. வாவ், இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த வீடா? இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அப்பா, இந்த ஏரியால 20 கோடிக்கு கம்மியா வீடே கிடையாது. குறைஞ்சபட்சம்னு பார்த்தா கூட டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 20 கோடிக்கு மேலே வந்துரும்பா. அதுவும் இந்த பங்களா குறைஞ்சது 100 கோடிக்கு மேலேயாவது இருக்கும். என்ன 100 கோடியா? அதேதான். என்னப்பா தம்பி, உங்க அப்பா அம்மா எங்களை கோமாளியாக பார்க்கலையே? ஐயோ, அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த போட்டோல இருக்கிறது யாரு? அம்மா, அப்பா. மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.